ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி என்ன வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Wrath of the Gods சீசன் 3 எபிசோட் 22 பிரிட்டானியா ரிவேஜ்டு பை வார். ஓப்பனிங்லேயே ரெசனன்ட் பவரை பயன்படுத்தி அர்த்தரை குசாக் பார்த்தீங்கன்னா தன்னோட கை மூலமாகவே கொல்ல வச்சிருப்பான். சரி, இதை பார்த்த மெர்லினுக்கு இதுக்கு மேலே போராட மாட்டேன்னு நினச்சதுக்கப்புறம் தான் தனக்கு பிடிச்சவங்க இன்னொருத்தவங்களும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போரில் பார்த்தீங்கன்னா நம்ம மெர்லினுமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஹோலிவர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தை பாக்கி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் பெரிய பெரிய ஆல்பியன் மான்ஸ்டர்ஸு, அப்புறம் ரெட் டீமன், கிரே டீமன், அங்கே இருக்கிற எல்லா டீமனுமே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. சரி, எல்லாருமே சேர்ந்து எதிர்த்து போராடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குயிலா உன்னோட பவர் எதிர்த்து தான் நாங்கள் எல்லாருமே நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் பவர் டிட்டர்மினேஷன் அப்படின்னு அவரோட பவரை பயன்படுத்தி அங்கே இருக்கிற எல்லா டீமனுமே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் மற்ற சோல்ஜர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்துருப்பான்ல, அந்த பவர் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ஏகப்பட்ட கிரே டீமன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற ஏகப்பட்ட சோல்ஜர்ஸுமே அவங்களோட உயிரை இழக்கிறாங்க. அண்ட் அந்த ரெட் டீமனுமே சும்மா இல்லை, அங்கே நிறைய பேர்த்து மேலே நெருப்பு கக்கிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே அந்த டீமன்ஸ் எதிர்த்து போராடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம எதிர்த்து தாக்கறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு ஹோசர் கத்திக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. இங்கே ஏதோ ஒரு மலைவாழ் பகுதியில் நம்ம மூன் ஸ்பீடு டெய்ரரி ஒரு வீட்டு பகுதியில் இருப்பாங்கல்ல, அந்த வீட்டை தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் ஹோலிவர் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டெய்ரரி பேசிக்கிட்டே இருக்கும்போது, சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே இருங்க, நான் சாப்பாடு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருங்க, நான் உங்களுக்காக வேறு ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு வெளியே போயிட்டு இருக்கிறா. இவளுக்கு முன்னாடி ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ மூன் ஸ்பீடுமே இந்த இடத்துல ஹோலிவர் நடக்குது, நீங்கள் இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல இருந்து யாருமே கிளம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னவ தான் இன்னைக்கு இத்தனை பேர் கிளம்புறத பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஆனால் இவங்களுக்கு தலைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இங்கே பிரிட்டனிய தலைநகரத்தில் லியோனஸ் கிங்டமில் நிறைய பேர் வந்து அவங்களோட கேட்டை வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அங்கே கீழே சண்டை போட்டுருக்கிற சில பேர்த்துக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா மெர்லின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. அண்ட் எல்லாருமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் நிறைய ஆகிட்டு இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற நிறைய டீமன்ஸை போட்டு தள்ளுறதுக்காக மனுஷங்க அவங்களோட ஃபுல் எனர்ஜியை பயன்படுத்தி அட்டாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் அந்த டீமன்ஸ் எல்லாமே சும்மா இருக்குமா, அங்கே இருக்கிற பாறைகள் எல்லாமே தூக்கி போட்டு ஹாசருக்கு பார்த்தீங்கன்னா மண்டை உடஞ்சிருச்சு. அதே சமயத்தில் அந்த புளோ டீமன் பார்த்தீங்கன்னா பறந்துக்கிட்டு வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம எல்லாரும் இங்கேருந்து பின்வாங்கிடலாம், இதுக்கு மேலே நமக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு குயில கத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நான் அதுக்கு விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு டெத் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆரஞ்சு டீமனை அடிக்க போய்கிட்டே இருக்கிற. டேய், அங்கே போனேன்னா நீ செத்து போயிடுவேன், அதோட சக்திக்கு நீ ஈடே கிடையாது அப்படின்னு ஹோசர் கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் கண்ணமுடி கணத்து இருக்கிறக்குள்ள அந்த ஆரஞ்சு டீமன் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 துண்டாக பொழக்கிறான். இதை பார்க்கும்போது அவனுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இது மனுஷ சக்திக்கு நிகரே இல்லாத ஒரு சக்தியாக இருக்குது, நீ அப்படிலாம் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு டீமன் அவனை நசுக்கி போட்டுருச்சு. அண்ட் நசுக்கி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே ஆகலை. வாவ், எனக்கு இது லுடோசியல் கொடுத்த பவர் மூலமாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், என்னால் அழிக்கவே முடியாது எந்த ஒரு விஷயமுமே கிடையாது, இப்போ வாங்கினா டீமன்ஸ் உங்களை ஒத்த பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெத் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சண்டைக்கு போயிட்டான். டெத் பியர்ஸோட சக்தியை பார்த்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா லுடோசியல் எங்களுக்கு கொஞ்சம் சக்தி கொடுங்க அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சு, என்ன அப்பேற்பட்ட சக்தியில் எதுவுமே கிடையாது, அவன் அவங்களோட வழியை மறக்க வச்சிருக்கிறான், அது ஜஸ்ட் லைட் ஆஃப் ஃப்ராடு, அதை ஃப்ராடு பண்ணி தான் உங்களுக்கு பவர் கொடுத்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு கோத்திரம் மனசுகளை நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கேசல்குள்ள நுழைய பார்த்துட்டு இருக்கிற அந்த டீமன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட் வச்சு ஒவ்வொரு டீமனும் பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டீமன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் அடி வாங்கினதுக்கப்புறம் இந்த எக்யூப்மெண்ட்டையே பார்த்தீங்கன்னா அப்படியே கொளுத்தி விட்டுருச்சு. ஸோ இங்கே சவுத் கேட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா டீமன்ஸுமே கேட்டை உடச்சிக்கிட்டு கிங்டமுக்குள்ளே வந்துருச்சு. அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே போய் அதை சமாளிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது ரெட் டீமன் சும்மா விடுமா, அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் முடியாது, நம்ம எல்லாருமே பின்வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கும் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, பட் இருந்தாலுமே நம்ம பின்வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஹோசர் கத்திக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண் அலையே பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட டிஎன் தான். ஸோ அவரோட எர்த் பவரை பயன்படுத்தி அங்கே இருக்கிற பாதி டீமரை பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணோட மண்ணாக தரமட்டமாக்கிட்டா. அப்படின்னா சரி, நமக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க, இவங்க நம்ம கூட சேர்ந்து சண்டை போடுறல நமக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணபடி கணத்திற்குள்ள தன்னோட கேஸ்டிஃபோயில் பவர் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல 2 டீமனை அட்டன் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கு துண்டாக்கிட்டான். இந்த விஷயத்த எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்பவே பெருமை அடைகிறாங்க. இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வந்துகிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஏகப்பட்ட டீமன்ஸ் அங்கே வந்துகிட்டு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அந்த டீமன்ஸை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிலா மாதிரி வட்டம் எல்லாமே உருவாக்கிட்டு இருக்குது. இந்த வட்டத்தை ஏற்கனவே நம்ம டிஎன் அப்புறம் கிங்கு பார்த்துருக்குறாங்க. ஸோ ஒமேகா ஆர்க்கு பயன்படுத்தி அந்த டீமன் திரும்ப வராமல் இருக்கிறதுக்காக அதை முழுசாகவே பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுட்டாங்க. ஸோ சேரியல் அப்புறம் டேரியல் 2 பேருமே ஒரு வில்லத்தனமான சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடி வாங்கின டீமன் எல்லாமே கை காலை சிதற வச்சுக்கிட்டு இங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இங்கே மலைவாழ் பகுதியில் அங்கே நம்ம டெய்ரரி மூன் ஸ்பீட் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்த காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட வீட்டை காலி பண்ணிட்டு வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது லியோனஸ் கிங்டமில் கேசல் தான் பார்த்தீங்கன்னா மெயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க ஒரு குட்டி பையன் அவனோட அம்மாவை காண அப்படின்னு தேடி எழுதிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவையுமே பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஸோ இப்போ இந்த பொண்ணுக்கு வேறு வழியே இல்லை, இவங்களையுமே பார்த்தீங்கன்னா போக சொல்லி தான் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா டீமன்ஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, நம்மளுமே போய் இந்த வாரில் கலந்துக்க வேணாமா? ஏன்னா நம்ம போய் இப்போ ஜெல்ட்ரிஸை பார்த்தாலுமே நம்ம ஜெல்ட்ரிஸோட கோவத்துக்கு ஆளாயிருவோம். அவள் கூப்பிட்டு பல தடவை கூப்பிட்டுமே நம்ம போகவே இல்லை அப்படின்னு இங்கே டேரி பேசிகிட்டே இருக்கிறா. மேபி அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நீ அப்படி மடியிலே படுத்திருந்தா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மூன் ஸ்பீட் பேசிக்கிட்டே இருக்கிறான். எதுவாக இருந்தேண்ணே, நான் போய் ஜெல்ட்ரிஸை பார்க்க தான் போகிறேன். நான் அப்போ போய் ஜெல்ட்ரிஸை பார்த்துட்டு என்னோட கமெண்ட்மெண்ட்டை நான் அவங்ககிட்ட கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு டேரி சொல்லிகிட்டு இருக்கிறா. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கும் இந்த மாதிரி சாதாரண வாழ்க்கை வாழ்றது ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு மூன் ஸ்பீட் மேலே பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு லைட்டாக ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்ட்ரோஸா இங்கே தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, இவ்வளவு நாளாக எங்களுக்கு தண்ணி காட்டினது இந்த இடத்துல தானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எதுக்காக நீ உன்னோட கமெண்ட்மெண்ட்டை ஜெல்ட்ரிஸ் கிட்ட கொடுக்க போகிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு மூன் ஸ்பீட் கேட்டுட்டு இருக்கும்போது, ஏன்னா எனக்கு இது எல்லாமே சலிச்சு போச்சு. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோலி வார் ஸ்டார்ட் ஆச்சு, இன்னும் இது முடிஞ்சு பாடே கிடையாது. ஏன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தினால நாம் எல்லாருமே அழிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தோம். என் காம்ரேட்ஸ் இழந்துட்டேன், என் சொந்த தங்கச்சியவே நான் இழந்துட்டேன். ஆனால் அந்த சமயத்துலேயுமே நீயும் நானும் இண்டூரா ஃபார்ம்னு ஒன்று எடுத்தோம். அந்த ஃபார்மில் ஒரே ஒரு இதயம் தான் நம்மக்கிட்ட இருந்தது. அப்பேற்பட்ட இதயத்தையுமே அழிக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. பட் இருந்தாலுமே எலிசபெத் நம்மளோட உயிரை அவளோட உயிரை கொடுத்து காப்பாற்றினா, அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்பேற்பட்ட விஷயத்தை நான் வேஸ்ட் பண்ண வேணான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு மூன் ஸ்பீட் பேசிக்கிட்டே இருக்கிறான். நீ அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, எனக்கே நீ பேசுகிறத கேட்டால் ஒரே பூரிப்பாக இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூன் ஸ்பீட் பேசிக்கிட்டே இருக்கிறான். மூன் ஸ்பீட், உனக்கு இந்த விஷயம் தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஏன்னா என் தங்கச்சி ஏற்கனவே ஒன்று ஒரு தடவை காதலிச்சா, உனக்கு அது தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரி கேட்டுட்டு இருக்கிறா. எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மூன் ஸ்பீட் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களை காப்பாற்றின அந்த பொண்ணு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே வரா. ஆனால் அந்த பொண்ணையுமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ட்ரோஸா அப்படியே சாம்பலோட சாம்பலாக ஆக்கி விட்டுட்டான். ஸோ அவளுமே பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டா. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே செம ஆச்சரியமாக இருக்குது. என்ன 2 பேரும் இங்கே தான் ஒளிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸும் இங்கே ஒரு என்ட்ரி கொடுக்குறான். இங்கே பேட்டில் ஃபீல்டை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு வழியாக அந்த டீமன்ஸை தோற்ற வச்சுட்டாங்க. நான் எல்லாருமே பின்வாங்கிறதுக்கு இதை சரியான தருணம், அதனால் காயப்பட்டவங்களை இங்கே தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக பின்வாங்குறீங்க, நீங்கள் எல்லாருமே கோலையா? ஏன்னா லார்ட் லுடோசியல் நமக்காக இந்த பவர் கொடுத்துருக்காங்க, நம்ம போய் சண்டை போடலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காத, அது உண்மையான பவரே கிடையாது, அது ஜஸ்ட் உனக்கு ஒரு ஹோப் தான் கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட லைட் உன் கண்ணில் காட்டுறதுனால அது உனக்கு சக்தி கிடைக்காது, அது ஜஸ்ட் உனக்கு ஒரு ஹோப் தான் கிடைக்கும் அப்படின்னு குயிலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஏன்னா லுடோசியல் உங்களுக்கு கொடுத்தது ஜஸ்ட் லைட் ஆஃப் ஃப்ராட் தான் கொடுத்துருக்கானே தவிர உங்களுக்கு உண்மையான சக்தி எல்லாமே கொடுக்கவே இல்லை. அந்த சக்தி உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களோட ஆக்ரோஷம் அதிகமாகும், உங்களோட வெறி அதிகமாகுமே தவிர உங்களோட சக்தி அதிகமாகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. எலிசபெத், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்பிட்டு இருப்போம்னு நினச்சிருக்கிறியா, மரியாதைங்கிறது கிளம்பிடு அப்படின்னு டெட் பீஸ் சொல்லிட்டு இருக்கும்போது எலிசபெத் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் மரியாதை கேட்டுக்க, ஏன்னா அவள் தான் இந்த இடத்துல உங்களை எல்லாத்தையுமே காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறத அப்படின்னு இங்கே சேரியல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். லார்ட் லுடோசியல் கொடுத்த பவர்னால தான் நாங்கள் எல்லாருமே ஹீல் ஆகிட்டு இருக்கிறோம், அது ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரியல் கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்காதீங்க, ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் அந்த லைட் ஆஃப் ஃப்ராடுங்கிறது உங்ககிட்ட வேலையே செய்யுது அப்படின்னு இங்கே சேரியல் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு எப்படி நாங்கள் ஹீல் ஆனோம், அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன்ஸ் எப்படி பின்வாங்கி போச்சு, எல்லாமே நாங்கள் சண்டை போட்ட காரணத்தினால தானே இங்கேருந்து கிளம்புச்சு அப்படின்னு டெட் பீஸ் ரொம்பவே வாய் பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் மூஞ்சி எதுவுமே நீங்கள் பண்ணி கழட்டவே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் எலிசபெத் தான். ஏன்னா லேடி எலிசபெத் தான் உங்களை போர்க்களத்தில் ஹீல் பண்ணியும் அந்த டீமன்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியுமே அந்த டீமன்ஸை அனுப்பி வச்சாங்க அப்படின்னு டேரியல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நிஜமாலுமே நீங்கள் தான் அதை பண்ணீங்களா அப்படின்னு எலிசபெத் கிட்ட எல்லாருமே கேட்கும்போது, ஆமாம், ஏன்னா இந்த ஹோலி வாரில் யாருமே உயிர் விடக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு எலிசபெத் சொல்லும்போது, என்ன பைத்தியக்காரத்தனமான முடிவு, போர்னு வந்துட்டு எல்லாருமே சாக தானே வேணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த ஆசை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏன்னா உங்கள் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டு இருந்தது நான் தான் அப்படின்னு எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதை கேட்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வழியாக நம்ம கூட்டுக்குள்ளே குட்டி பொண்ணு மாதிரி இருந்த எலிசபெத் இன்னைக்கு பெரிய பொண்ணாகி மற்றவங்களை காப்பாற்றுற நிலைமைக்கு வந்துட்டா பாரு அப்படின்னு ஹாக் பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே தடிக்க விழுகிறா பாருங்க. பாரு சொல்லி வாயமுல்ல, அதுக்குள்ளே பச்சை குழந்தை தடிக்க விழுகிற மாதிரி விழுந்துகிட்டு இருக்கிறா பாரு. இவளால் என்னன்னு சொல்லி பாராட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாதனமாக விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் தான் நம்ம மூன் ஸ்பீடு டெய்ரியை கண்டுபிடிச்ச எஸ்ட்ரோஸா அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிச்சு சாம்பலாக்கிட்டான். சாம்பலாக்கின அடுத்த செகண்டு இவங்களுக்கு வெறி வந்துருச்சு. எதுக்காக அந்த பொண்ணு அப்படி பண்ணா, ஏதே அந்த பொண்ணை கம்முன்னு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு டெய்ரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்ணுறான் பாருங்க, ஃபுல் கவுண்டர் அப்படின்னு. அவள் பறந்து போய் விழுகிறா. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருமே எங்களோட காம்ரேட்ஸ் தானே, நீங்கள் என்னோட எதிரிகளா, நான் சொல்லவே மறந்துட்டு பார்த்தீங்களா, உங்களை தேடி தேடி எனக்கு ரொம்பவே தாகமாக இருக்குது, அதனால் இந்த சோலை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மரியாதை அந்த சோலை கீழே வச்சிரு, இல்லைனா உனக்கு வேறு ஏதாவது நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. வேறு என்ன நடக்கும் அப்படின்னு அவனோட பதிலுக்கு ஆன்சர் பண்ணும்போது அதே சமயத்தில் அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளாக மாறிடுச்சு. ஸோ ஏற்கனவே இந்த பொண்ணை ஆப்பிள் சாப்பிடு அப்படின்னு டெய்ரி கொடுத்துருப்பா. அந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே கொடுத்துட்டு அந்த சோலை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே உங்களை யார் காப்பாற்ற போகிறத நானே பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா சண்டை போட தயாராகிட்டான். டெய்ரி இங்கிருந்து தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூன் ஸ்பீட் கத்திக்கிட்டே இருக்கும்போது டெய்ரி சும்மா வர்ற மாதிரி இல்லை. ஸோ நம்ம எஸ்ட்ரோஸ் அவனோட ஃபுல் பவர் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் எஸ்ட்ரோஸோட உடம்பு புடியில் மூன் ஸ்பீட் சிக்கிக்கிட்டான். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, உங்களால் என்ன ஜெயிச்சிட முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
எஸ்ட்ரோஸை பேசிக்கிட்டே இருக்கிறான். மரியாதை மூன் ஸ்பீட் இங்கே விட்டுடு, இல்லைனா நான் உன்னை கொன்னே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டைரரி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் ஃபஸ்ட்டு கொன்னதுக்கப்புறம் உங்களோட அந்த கமெண்ட்மெண்ட்டை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு எஸ்ட்ரோஸ் சொல்லிட்டு இருக்கிறான். என்ன பைத்தியத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன், நாங்களே அந்த கமெண்ட்மெண்ட்டை ஜெல்ரிஸ் கிட்ட கொடுக்கலாம் தான் ஆசைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரரி சொல்லும்போது இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்மெண்ட்டை ஜெல்ரிஸ் கிட்ட கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு எஸ்ட்ரோஸை கேட்டுட்டு இருக்கிறான். ஆமாம், நான் என்னோட கமெண்ட்மெண்ட்டையுமே கொடுக்க போகிறேன் அப்படின்னு மூன் ஸ்பீட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பிடிச்சிருக்குது, நாங்கள் இனிமேல் தான் இதை தான் வாழ போகிறோம் அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, நீங்கள் எல்லாருமே டீமன்ஸால் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு எலைட் கார்ட்ஸு, ஒரு டீமன் மாதிரி பேசுங்க, முடிஞ்சால் எங்களோட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் உயிரை காப்பாற்றிக்குங்க, அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்மெண்ட்ஸை நீங்கள் வேணா கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை பேசிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. டைரரி ஆச்சரியத்திலே பார்த்துட்டு இருக்கிறா. எங்கள் மூன் ஸ்பீட்டை எஸ்ட்ரோஸை கொன்றுவானோ அப்படின்னு ஒரு பயம். அண்ட் நான் உங்கள்கிட்ட கடைசி இதே ஒன்று மட்டும் சொல்கிறேன் எஸ்ட்ரோஸா அப்படின்னு சொல்லிட்டு மூன் ஸ்பீட் சொல்லும்போது, பேசு, இது உன்னோட கடைசி பேச்சாக இருக்கும், இதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸை பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டே இருக்கிறான் பாருங்க. அவனோட பேச்சுக்கு பதில் பேச்சு கொடுத்ததுனால இவங்க 2 பேர்த்தோட இடமே பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இது என்னோட மேஜிக் பவர் காஞ்சுரர் ஜோக்கு. ஸோ நீ என்னோட பதிலுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டில, இப்போ உன்னோட கிறுக்கு புடியில் நான் மாட்டிக்கல, நீ தான் மாட்டிக்கிட்ட. நான் எப்போ அசைய முடியாத ஒரு இடத்துக்கு வரணும், அப்போ நான் உன்னை மாற்றிக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மூன் ஸ்பீட் பேசிக்கிட்டே இருக்கிறான். டே மூன் ஸ்பீட், வேணும்னே இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பையா, நீ இந்த மாதிரியே பண்ண முடிஞ்சா ஏற்கனவே பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு டைரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, ஒரு மெஜிஷியன் என்றைக்குமே அவனோட கலையை முழுசாக காட்ட மாட்டான், போக போகத்தை எல்லாத்தையுமே காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு மூன் ஸ்பீட் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் உன்னை நான் இதே இடத்துல இப்போ நசுக்கி போட்டுட்டா யாருமே கேட்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன் ஸ்பீட் பேசிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன் சின்ன வயசில் நீ எப்படி அழுதுட்டு இருப்பன்னு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன் ஸ்பீட் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். மரியாதையே நில்லு, இப்போ நான் ஹெல் ஃபயரை பயன்படுத்த போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸ் அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட்டை போடுறான் பாருங்க. அந்த இடத்துல ஒரு வெடி விபத்தே நடக்குது. பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கிறையாடா, ஏன்னா டீமன் வேர்ட்லேயே அதிக சூட்டை தாங்கக்கூடிய, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்பட்ட ஒரு சூட்டை தாங்கக்கூடிய ஒரே ஒரு டீமன் நம்ம மூன் ஸ்பீடு தான். அவனே எதிர்த்து நீ ஹெல்ப் ஃப்ரேம்லாம் போட முடியுமா, நீ செத்துருவடா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு டைரரி பேசிக்கிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா நீ ரொம்பவே வீக்காக இருப்ப, நீ சின்ன வயசுல எப்பவுமே அழுமூஞ்சி இருப்ப, ஒரு பூச்சி கூட கொள்றதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்து தான் 10 கமெண்ட்மெண்ட்ஸில் ஒரு கமெண்ட்மெண்ட்டை உனக்கு கொடுத்தாரு. அந்த பாவப்பட்ட ஜென்மத்தில் தான் இப்போ நீ உயிரோடு இருக்கிற, அது உனக்கு புரியுது இல்லையா, இல்லைன்னா நீ வெறும் ஒரு பயந்தாங்குழி தான், அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ட்ரோஸோட சில மெமரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கிற. வாயை மூடு, அந்த மாதிரில எது பேசிகிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்ட்ரோஸை பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவனுமே பார்த்தீங்கன்னா உயிர் அடக்கிற மாதிரி இருக்குது. அவனுமே கையை தொங்க போட்டுட்டான். அப்படின்னா சரி இவன் செத்துட்டான், இதுக்கு மேலே இவனை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு டைரரி கிட்ட வரும்போது, டைரரி கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தும் போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைரரியை வந்து பிடிச்சிட்டான். அப்போ அவன் செத்த மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கான். அதே புடியில் டைரரியை பிடிச்சி அவனோட ஃபுல் பவர் வச்சு நம்ம டைரரி அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான் பாருங்க. கண்ணு மிக்கிற நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டைரரி இருக்கிற இடத்துல மூன் ஸ்பீட் வந்துட்டான். எதுக்காக இப்படி பண்ண பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன் ஸ்பீட் கேட்டுட்டு இருக்கும்போதே நீங்கள் இருந்து பத்திரமா போயிட்டு வா, ஏன்னா நான் உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ண மறந்துட்டேன், என் ஹார்ட்டில் இருக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூன் ஸ்பீட் தள்ளி விட்டுட்டா. எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கிற மூன் ஸ்பீட், பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காதா, உன் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு டைரரி பறந்துக்கிட்டே இருக்கிறேன். நம்ம மூன் ஸ்பீட் காப்பாற்றி விட்டதுக்கப்புறம் என்னை மனுஷரு நான் தான் உன்னை காப்பாற்றல, அதனால நான் உங்கள்கிட்ட அந்த விஷயத்த சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. அதே சமயத்தில் ஒரு பெரிய வெடி விபத்து நடக்குது பாருங்க. டைரரி மூன் ஸ்பீட் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. அதோட இந்த எபிசோட் முடிக்கப்படுது.